வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் குரூப் 4, குரூப் 2, 2A உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து 6வது இயல் முழு மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, 2A உள்ளிட்ட தேர்வுகளில் பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க இந்த வீடியோ உதவும். இந்த இயலில் என்னென்ன பாடங்கள் இடம்பெற்றிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சிற்பக்கலை, ராவண காவியம், நாச்சியார் திருமொழி, செய்தி எனும் சிறுகதை, புணர்ச்சி, இலக்கணம், திருக்குறள் போன்ற தலைப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. முதல் கேள்வி, மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக இதை கொள்ளலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிற்பக்கலை. நண்பர்களே, பேச்சுக்கலை பார்த்தோம்னா கற்கால மனிதர்கள் சில குறியீடுகள் மூலம் பேச்சுக்களை பேசியிருக்கிறாங்க. அதனால் மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக பேச்சுக்கலையை கொள்ள முடியாது. அதே மாதிரி எழுத்துக்களையும் அப்படித்தான். இந்த கற்கால மனிதர்கள் சில குறியீடுகள் மூலம் எழுத்துக்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது குறியீட்டு எழுத்து அப்படிப்பாங்க. அதே மாதிரி ஓவியக்கலை பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த கற்கால மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவியத்தையும் பாறை குகைகளில் வரைந்திருக்கிறார்கள். அதனால் மனித நாகரிகின் வளர்ச்சியின் தொடக்கமாக எதை கொள்ளலாம் என்று பார்த்தோம்னா சிற்பக்கலையை தான் கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புடைப்புச் சிற்பங்கள் முழு உருவத்துடன் செதுக்கப்படும். இது தவறானது. அதாவது புடைப்புச் சிற்பங்கள் முன்பக்க உருவத்துடன் தான் செதுக்கப்படும். நண்பர்களே, சிற்பங்கள் அவற்றின் அமைப்பை பொறுத்து இரு வகைப்படும். ஒன்று முழு உருவ சிற்பம், இரண்டாவது புடைப்புச் சிற்பம். அதாவது முன்பக்கமும் பின்பக்கமும் முழுவதுமாக தெரிகிற மாதிரி செதுக்கப்படும் சிற்பம் முழு உருவ சிற்பம் எனப்படும். புடைப்புச் சிற்பம் என்பது முன்பக்கம் மட்டும் தெரியும்படி செதுக்கப்படும். இந்த புடைப்புச் சிற்பம் பாறைகளிலும் கோபுரங்களிலும் கோயில்களின் சுற்றுச்சுவர்களிலும் அதே மாதிரி கோயில்களின் தரைப்பகுதிகளிலும் இந்த புடைப்புச் சிற்பங்களை நம்ம காணலாம். நண்பர்களே, ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என்று கூறும் நூல் திவாகர நிகண்டு ஆகும். அதாவது சிற்பங்களை என்னென்ன பொருள் வைத்து செய்கிறார்கள் என்று இந்த திவாகர நிகண்டு நூல் கூறுகிறது. அந்த 10 பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன. நண்பர்களே, வீடியோ நீளமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. கொடுக்கப்பட்ட கேள்விகளிலேயே இந்த முழு இயலையும் நான் அடக்கிவிட்டேன். ஒரு முறை இந்த வீடியோ பார்ப்பது 3 முறை இந்த இயலை படிக்கிறதுக்கு சமம் என்று நான் உறுதியாக கூறுவேன். அதனால் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களை நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லுவேன். ஆப்ஷன் பி பார்த்தோம்னா, மணிமேகலையிலும் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றன. அதாவது சிற்பங்களை என்னென்ன பொருட்களை வைத்து செய்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகளை மணிமேகலையும் காணப்படுதுன்னு புத்தகங்கள் குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் சி உருவ அடிப்படையில் சிற்பங்களை இரு வகையாக பிரிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழு உருவ சிற்பம் மற்றும் புடைப்புச் சிற்பம். மூன்றாவது கேள்வி, எத்தனை நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன? 2 நிலைகளா, 3 நிலைகளா, 4 நிலைகளா, 5 நிலைகளா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 நிலைகள். நண்பர்களே, என்னென்னு பார்த்தோம்னா, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழுவடிவ உருவங்கள். இந்த முழுவடிவ உருவங்கள்னால் நம்ம மனிதர்களுடைய உருவங்களை தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை கேள்வி பதிலை பார்த்துக்குங்க. 4வது கேள்வி, பல்லவர் காலத்தில் இவைகளினால் சிற்பங்கள் செய்யப்பட்டன. ஆப்ஷன் ஏ கருங்கல் செங்கல், ஆப்ஷன் பி கருங்கல் மற்றும் மரம், ஆப்ஷன் சி கருங்கல் மற்றும் சுதை, ஆப்ஷன் டி கருங்கல் மற்றும் உலோகத்தினால். சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கருங்கல் மற்றும் சுதையாகும். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம் அந்த குகை சிற்பங்கள் தான். மாமல்லபுரம் சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை சிற்பங்கள் பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். 5வது கேள்வி, மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மணிமேகலை ஆகும். அதாவது மாளிகைகளில் சுதை சிற்பங்கள், அதாவது சுண்ணாம்பு சிற்பங்கள் பற்றி மணிமேகலை குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் பார்த்தோம்னா நடுக்கல் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த நடுக்கல் தான் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக குறிப்பிடலாம். அதே மாதிரி சிலப்பதிகாரம் கண்ணகிக்கு சிலை வெடித்த செய்தியை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. 6வது கேள்வி, யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்களின் கட்டிடங்கள், கற்றோன்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பல்லவர்கள். நண்பர்களே, அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன என்று வந்தால் சேர சோழ பாண்டியர்களை தவிர்த்துவிட்டு நாம் பல்லவர்களை நினைவில் வைத்துக் கொள்வோம். 7வது கேள்வி, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் பல்லவர் கால சிற்பங்கள் எங்கு செதுக்கப்பட்டுள்ளன? கோயிலின் உட்புற சுவரிலா, அதாவது கோவிலின் வெளிப்புற சுவரிலா, அல்லது கோயிலின் உட்புற சுற்றுச்சுவரிலா, அல்லது கோவிலில் வெளிப்புற சுற்றுச்சுவரிலா? எங்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கோவிலின் உட்புற சுவரில். அதாவது நண்பர்களே, கேள்வி இப்படியும் கேட்டு நமக்கு குழப்பலாம். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் பல்லவர் கால சிற்பங்கள்
கோயிலின் சுற்றுச்சுவரில் அல்லாமல் கோவிலின் உட்புற சுவரில் தான் சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நண்பர்களே, மற்றொரு தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் வந்து சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அதாவது காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் வந்து சுற்றுச்சுவரில், ஆனால் வைகுந்த பெருமாள் கோயிலில் வந்து கோவிலின் உட்புற சுவரில். இதை வந்து நம்ம வந்து வேறுபடுத்தி பார்த்துக்கணும். 8வது கேள்வி, பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட எந்த கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன? கருங்கல் கோவில்களிலா, மண் கோயில்களிலா, குகை கோயில்களிலா அல்லது செங்கல் கோயில்களிலா? எந்த கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளனன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, குகை கோயில்களில். நண்பர்களே, இப்படியும் கேள்வியில் கேட்கப்படலாம். அதனால தான் வந்து நான் இந்த கேள்வியை எடுத்ததுக்கான முக்கிய காரணம். நண்பர்களே, இந்த பாண்டியர் கால குகை கோயில்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருமயம், திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி மற்றும் கோவில்பட்டிக்கு மேற்கே உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோயில் போன்ற இடங்கள் வந்து பாண்டியர் கால குகை சிற்பங்கள் காணப்படுகின்றன. 9வது கேள்வி, பாண்டியர் கால சிற்பங்கள் இங்கு காணப்படவில்லை. திருச்சி மலைக்கோட்டையா, பிள்ளையார்பட்டியா, திருமயமா, கழுகுமலையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பாண்டியர் கால சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது பிள்ளையார்பட்டி, திருமயம், கழுகுமலை முதலான இடங்களில். ஆனால் திருச்சி மலைக்கோட்டை வந்து பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடமாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருச்சி மலைக்கோட்டையாகும். 10வது கேள்வி, யாருடைய கால குடைவரை கோயில்களின் நுழைவாயில்களின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பல்லவர்கள். நண்பர்களே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, குடைவரை கோயில்களுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம். அந்த மாமல்லபுரம் சிற்பங்கள் யாருடையதுன்னு பார்த்தோம்னா பல்லவர்கள். அப்போ வந்து குடைவரை கோயில்களின் நுழைவாயில்களின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து பல்லவர் காலத்தில் படைக்கப்பட்டன என்று நாம் நினைவில் வைத்துக்கலாம். நண்பர்களே, மற்றொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சேரர் கால சிற்பங்கள் பற்றி நமக்கு எந்த குறிப்பும் இல்லை. அதே மாதிரி வந்து சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு அப்புறம் தான் வர்றாங்க, அதாவது பிற்கால சோழர்கள். அதே மாதிரி பாண்டியர்களும் பல்லவர்கள் சோழர்களுக்கு அப்புறம் தான் பாண்டியர்களும் வரார்கள். நாயக்கர்கள் பார்த்தோம்னா இவர்களுக்கு பின்னாடி கடைசியாகத்தான் வருகிறார்கள். அதனால் வந்து ஆப்ஷனில் பல்லவர்கள் கொடுத்தா நம்ம வந்து பல்லவர்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பல்லவர்கள் ஆகும். 11வது கேள்வி, கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை இவர்களுடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சோழர்களாகும். நண்பர்களே, பல்லவர்கள் வந்து கற்சிற்பங்களை அமைத்தாலும் அவர்களுடைய சிற்பங்கள் வந்து மிக குறைந்த இடத்துல தான் காணப்படுகிறது. எந்தெந்த இடம்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை முதலான இடங்களில் தான் காணப்படுகிறது. ஆனால் சோழர்கள் அமைத்த கற்சிற்பங்கள் பார்த்தோம்னா நிறைய இடத்துல காணப்படுகிறது. அதாவது தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில், அதே மாதிரி தாராசுரம் கோயில் உள்ளிட்ட வந்து நிறைய இடங்களில் வந்து சோழர் கால கற்சிற்பங்கள் வந்து காணப்படுகிறது. அதனால் வந்து கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை இவர்களுடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. யாருடைய காலத்தில் பார்த்தோம்னா சோழர்களுடைய காலத்தில். 12வது கேள்வி, திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆவார். நண்பர்களே, இந்த திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் வந்து ஒரு சோழர் கால கோயில் ஆகும். தஞ்சை பெரிய கோயில் கட்டியது வந்து ராஜராஜ சோழன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது வந்து முதலாம் ராஜேந்திரன். அதே மாதிரி தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் ராசராச சோழன் ஆவார். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தோம்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆவார். 13வது கேள்வி, தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வாயிற்காவலர் உருவங்கள் எத்தனை அடி உயரம் கொண்டவை? 14 அடியா, 41 அடியா, 24 அடியா அல்லது 42 அடியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 14 அடிகளாகும். நண்பர்களே, இந்த கேள்வி வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வந்து பொது தமிழ் பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த கேள்வியை எதற்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்கள் வந்து சோழர் கால சிற்பத்திறனுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி வந்து குறிப்பிட்டு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. 14வது கேள்வி, ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எங்கு காணப்படுகின்றன? தஞ்சை பெரிய கோயில்லையா அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்துலையா, திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில்லையா, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில்லையா? எங்கு காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கங்கை கொண்ட சோழபுரத்தில். நண்பர்களே, இது எப்படி நினைவில் வைத்துக்கலான்னு பார்த்தோம்னா, கங்கையில் வந்து சிங்கம் இருக்காது. இந்த சிங்கம் கங்கை இந்த இங்கு வருது பார்த்தீங்களா, இதை இரண்டு தொடர்பு படுத்தி நவகிரகமும் சிங்கமுக கிணறும் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 15வது கேள்வி, நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர்கால சிற்பங்கள் எங்கு அமைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நார்த்தாமலை. இந்த நார்த்தாமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. நண்பர்களே, நடன முத்திரை அப்படின்னு வந்துட்டாலே நம்ம நார்த்தாமலைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது
இந்த நடன, நார்த்தாமலை இரண்டிலும் நா வருது பார்த்தீங்களா? இதை தொடர்புபடுத்தி நம்ம இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நார்த்தாமலை சிற்பங்கள் வந்து எந்த அரசருடையது என்று எந்த குறிப்பும் காணப்படவில்லை. 16வது கேள்வி. 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? திருச்சியா, தஞ்சையா, காஞ்சியா அல்லது புதுகையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புதுகை. நண்பர்களே, புதுகை என்றால் புதுக்கோட்டை என்று அர்த்தம். அதாவது இந்த மூவர் கோயில் சிற்பங்கள் புதுக்கோட்டையில் எந்த இடத்துல காணப்படுதுன்னு பார்த்தோம்னா கொடும்பாளூர் என்னும் இடத்துல வந்து காணப்படுகிறது. 17வது கேள்வி. சோழர் கால இறுதியில் இந்த கோயிலினுள் முக பாவனைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. எந்த கோயில்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி திருவரங்கம் கோயில். நண்பர்களே, ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன், 2ஆம் ராஜராஜன் முதலான ஒரு காலகட்டம் வந்து சோழர் காலத்தின் நடு காலகட்டம். ஆனால் திருச்சியில் உள்ள திருவரங்கம் கோயில் வந்து சோழர் கால இறுதியில் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது தேர்வில் சோழர் கால இறுதியில் கட்டப்பட்ட கோயில் எதுன்னு கேட்டு ஆப்ஷனில் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், திருவரங்கம் கோயில் முதலானவைகள் கொடுத்தா நம்ம வந்து திருவரங்கம் கோயில்னு பதிலளிக்கணும். 18வது கேள்வி. கோயிலையும் கட்டியவர்களையும் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஆ திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியது வந்து 3ஆம் குலோத்துங்கன் ஆவார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா திரிபுவன 3ஆம் குலோத்துங்கன், இந்த புவன குலோத்துங்கன் இரண்டிலும் ஊ வருது பார்த்தீங்களா? இதை தொடர்புபடுத்தி நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கொடும்பாளூர் மூவர் கோயிலை கட்டியது வந்து 2ஆம் பராந்தகன். இந்த கொடும்பாளூர் பராந்தகன், இந்த பாலூர் பராந்தகன் வருது பார்த்தீங்களா? இதை தொடர்புபடுத்தி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியது வந்து 2ஆம் ராசராசன் ஆவார். அதாவது 2ஆம் ராசராசன், முதல் ராசராசன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது. அப்போ தாரா இந்த ராசராசன் இதை தொடர்புபடுத்தி நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது வந்து 1ஆம் ராஜேந்திரன். இவர் வந்து கங்கை நாடுகளை படையெடுத்து வென்றதன் நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரை கட்டியிருப்பார். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவரும் 1ஆம் ராஜேந்திரன் ஆவார். 19வது கேள்வி. விஜயநகர மன்னர்களுக்கான சிற்பங்கள் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர் என்பது தவறானது. இப்போ சரியானது என்னன்னு பார்த்தோம்னா பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தது வந்து நாயக்க மன்னர்கள் ஆவார்கள். அதாவது கோயில்கள் கட்டிட்டால் அதில் வந்து ஆயிரங்கால் மண்டபங்களையும் நாயக்கர்கள் வந்து அமைக்க ஆரம்பித்தனர். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. ஆப்ஷன் ஏ வந்து கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. அதாவது மிக உயர்ந்த கோபுரங்கள் அப்படின்னாலே விஜயநகர மன்னர்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆடை அணிகலன்கள், அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. இந்த மாதிரி தொடர் வந்து அது வந்து விஜயநகர மன்னர்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தது யாருன்னு பார்த்தோம்னா விஜயநகர மன்னர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 20வது கேள்வி. நாயக்கர் கால சிற்பங்கள் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. நண்பர்கள், இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசைக்கற்றூன்களை அமைத்தனர். இது வந்து நாயக்கர் கால சிற்பங்கள் குறித்தது தவறான செய்தியாகும். இசைக்கற்றூன்களை அமைத்தது யாருன்னு பார்த்தோம்னா விஜயநகர மன்னர்கள் ஆவார். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. அதாவது ஆயிரங்கால் மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். இதுவும் சரி. கண்ணப்பர், குறவன் குரத்தி, சந்திரமதி சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளன. இந்த சிற்பங்களை அமைத்தது வந்து நாயக்க மன்னர்கள் ஆவார். அதே மாதிரி ஆப்ஷன் டி வந்து நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு வந்து கோவை பேரூர் சிவன் கோயில் சிற்பங்கள் ஆகும். இந்த கோவை பேரூர் சிவன் கோயில் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து நாயக்கர் கால சிற்பங்கள்னு ஞாபகம் வச்சுக்கணும். 21வது கேள்வி. நாயக்கர் கால சிற்பங்களான குறவன் குரத்தி, ரதி தேவி சிலைகள் எங்கு காணப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயிலில். அதாவது கண்ணப்பர், குறவன் குரத்தி, சந்திரமதி சிற்பங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காணப்படுகின்றன. இதுவும் நாயக்கர் கால சிற்பங்களாகும். அதே மாதிரி இந்த குறவன் குரத்தி, ரதி தேவி சிலைகள் வந்து கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயிலில் காணப்படுகின்றன. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கண்ணப்பரும் சந்திரமதி சிலைகளும் உள்ளன. இங்கே கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயிலில் வந்து குறவன் குரத்தி, ரதி தேவி சிலைகள் உள்ளன. இந்த குறவன் குரத்தி வந்து 2 கோயில்களிலும் உள்ளன. 22வது கேள்வி. எங்கு உள்ள ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன? அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சந்திரமதி சிற்பம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது. அப்போ ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பம் எங்குள்ளதுன்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில்.
நம்ம சந்திரமதின்னு வந்துட்டாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 23வது கேள்வி, தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரத்தில், கும்பகோணத்தில், மதுரையில், சுவாமிமலையில்? ஆப்ஷன் ஏ மாமல்லபுரத்தில். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, மாமல்லபுரத்தில் வந்து நிறைய சிற்பங்கள் காணப்படும். சிற்பங்கள் மற்றும் சுற்றுலாத்தலத்துக்கு மிகச்சிறந்த இடம் வந்து மாமல்லபுரம் தான். நம்ம இதை தொடர்புபடுத்தி வந்து நம்ம சிற்பக் கல்லூரி வந்து மாமல்லபுரத்தில் இருக்குதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 24வது கேள்வி, உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் எங்கு காணப்படவில்லை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மாமல்லபுரத்தில். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மாமல்லபுரத்தில் வந்து அரசு சிற்பக் கல்லூரி காணப்படுகிறது. அப்போ உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் வந்து கும்பகோணம், தஞ்சாவூரில், மதுரை, சுவாமிமலை உள்ளிட்ட இடங்களில் வந்து உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் வந்து காணப்படுகிறது. 25வது கேள்வி, அரசு கவின்கலை கல்லூரிகள் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கும்பகோணத்திலும் சென்னையிலும் காணப்படுகிறது. நண்பர்களே, அரசு சிற்பக் கல்லூரி மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் வந்து சுவாமிமலை, மதுரை, கும்பகோணத்தில் காணப்படுகிறது. இந்த அரசு கவின்கலை கல்லூரி வந்து கும்பகோணத்திலும் சென்னையிலும் காணப்படுகிறது. அப்போ வந்து அரசு கவின்கலை கல்லூரியும் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையமும் கும்பகோணத்தில் காணப்படுகிறது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 26வது கேள்வி, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் சிற்பச் செந்நூலை வெளியிட்ட அமைப்பு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆகும். நண்பர்களே, தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்ககம் இல்லை, தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆகும். 27வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஆ, புத்த தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். அதாவது நம்மளுடைய பழங்கால தமிழர்கள். ஆப்ஷன் ஆ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமண சமயத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானவை. அதாவது அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் எந்த சமயத்தில் சிற்பங்கள் உள்ளனன்னு பார்த்தோம்னா சமண சமயத்தில். அதே மாதிரி புத்த தமிழர்கள் வந்து புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகள் என அனைத்து நிலைகளிலும் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். 28வது கேள்வி, ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்களும் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாதர் குன்று ஆகும். நண்பர்களே, 24 தீர்த்தங்கரர்கள் என்பவர்கள் வந்து சமண சமயத்தின் சமய தலைவர்கள் என்று நாம் கூறலாம். அந்த திருநாதர் குன்று எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ளது. 29வது கேள்வி, பிற பகுதி சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ வண்ணங்கள் மற்றும் உருவங்களா, அல்லது ஆப்ஷன் பி கற்கள் மற்றும் சுதையினால் செய்யப்பட்டதால், ஆப்ஷன் சி யோக கலை மற்றும் நாட்டிய கலை கூறுகள் இடம்பெற்றுள்ளதால், ஆப்ஷன் டி கோபுரங்கள் மற்றும் மண்டபங்களில் இடம்பெற்றுள்ளதால். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி யோக கலை மற்றும் நாட்டிய கலை கூறுகள் இடம்பெற்றுள்ளதால். அதாவது பிற பகுதி சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ காரணம் என்னன்னு பார்த்தோம்னா யோக கலையும் நாட்டிய கலை கூறுகளும் நம்மளுடைய சிற்பங்களில் இடம்பெற்றுள்ளதால் மட்டும்தான். நண்பர்களே, இந்த வாக்கியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 30வது கேள்வி, பைஞ்சுதை என்பது என்ன? சுண்ணாம்பு கலவையா, சிமெண்ட்டா, சுண்ணாம்பு மற்றும் செங்கற்களா, களிமண்ணா? ஆன்சர் வந்து சிமெண்ட். நண்பர்களே, சிமெண்ட் என்பதன் சரியான தமிழ் கலைச்சொல் தான் பைஞ்சுதை என்பதாகும். 31வது கேள்வி, பொருளை பொறுத்துக. மைவனம், முருகியம், முருகு, சிறை. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 ஆகும். நண்பர்களே, மைவனம் அப்படின்னா மலை நெல் ஆகும். இந்த மை, மலை இரண்டையும் தொடர்புபடுத்தி இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை ஆகும். அதே மாதிரி முருகு அப்படின்னா தேன் ஆகும். முருகியம்னா குறிஞ்சி பறை, முருகு அப்படின்னா தேன், சிறை அப்படின்னா இறகு ஆகும். இந்த சொற்கள் எங்கே இடம்பெற்றிருக்குதுன்னு பார்த்தோம்னா பாடப்புத்தகத்தில் ராவண காவியம் அதில் உள்ள பாடல்கள் தான் இந்த சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. 32வது கேள்வி, பொருளை பொறுத்துக. பொலம், கடறு, பொலி, உழை. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. நண்பர்களே, நான் ஏன் ஆப்ஷன் வந்து ஈஸியாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது படிக்கும் மாணவர்களை வந்து சுலபமாக நினைவில் வைத்துக்கொண்டு தான் நான் வந்து ஆப்ஷனை வந்து ஈஸியாக கொடுக்குறேன். அதாவது 1, 2, 3, 4 என்று ஈஸியாக கொடுக்குறேன். பொலம்னா அழகு, கடறுனா காடு, பொலினா தானிய குவியல், உழைனா ஒரு வகை மான். இந்த வார்த்தைகளும் ராவண காவியத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 33வது கேள்வி, பொருளை பொறுத்துக. இணைந்து, உயங்குதல், புரைதப, துவரை. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2, 3, 4.
இணைந்து அப்படின்னா துன்புறுதல், உயங்குதல் அப்படின்னா வருந்துதல், புரைதப அப்படின்னா குற்றமின்றி, துவரை அப்படின்னா பவளம். நண்பர்களே, துவரை அப்படின்னா நம்ம துவரம் பருப்புன்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. துவரை அப்படின்னா பவளமாகும். இந்த சொற்களும் ராவண காவியத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ராவண காவியம் மிக மிக முக்கியமான பகுதி நண்பர்களே. அதனால் இந்த பொருளை பொறுத்தக பகுதியை நம்ம நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 34வது கேள்வி, முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது? நண்பர்களே, முருகு என்ற சொல்லின் பொருள்கள் என்னென்னு பார்த்தோம்னா தேன், அழகு, மனம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் முருகு என்றால் தேன் என்றும். அதே மாதிரி முருகு அப்படின்னா அழகு, மனம் என்றும் பொருள் உள்ளது. அப்போ முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது என்னென்னு பார்த்தோம்னா குறிஞ்சிப்பறை. இந்த குறிஞ்சிப்பறைக்கான சரியான சொல் என்னன்னு பார்த்தோம்னா முருகியம் அப்படிம்பாங்க. அதாவது முருகியம் அப்படின்னா தான் குறிஞ்சிப்பறை. முருகு என்றால் தேன், அழகு, மனமாகும். நன்றி. 35வது கேள்வி, மறைமுகத்தர் தோற்றம் என்னும் தொடரில் மறை என்ற சொல்லின் பொருள் என்ன? அதாவது மறைமுகத்தர் அப்படின்னா நிலவு முகத்தரா, மான் முகத்தரா, தாமரை மலர் முகத்தரா அல்லது சூரியன் முகத்தரா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, தாமரை மலர் ஆகும். அதாவது மறைமுகத்தர் தோற்றம் என்னும் தொடரில் மறை என்ற சொல்லின் பொருள் தாமரை மலர் ஆகும். நண்பர்களே, மறை என்று தனிச்சொல்லாக வரும்போது மான் என்று பொருள்படும். ஆனால் இந்த தொடரில் மறை என்றால் தாமரை மலர் ஆகும். 36வது கேள்வி, கீழ்காண்பவைகளில் பண்பு தொகை அல்லாதது எது? நண்பர்களே, பண்பு தொகை என்பது மை விகுதி பெற்று வரும்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த சொற்களை பிரித்தோம்னா மை விகுதி வராதது எதுவோ அதுதான் பண்பு தொகை அல்லாதது ஆகும். அப்போ இதற்கான ஆன்சரை வருமலை. நண்பர்களே, வருமலை என்பது பண்பு தொகை அல்ல. வருமலை என்னன்னு பார்த்தோம்னா வினைத்தொகையாகும். அதாவது இந்த வினைத்தொகையை முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது. இந்த வருமலை வரும் மலை, வந்த மலை, வருகின்ற மலை என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். அதனால் பண்பு தொகை அல்லாதது வருமலையாகும். 37வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. நண்பர்களே, ஆப்ஷன் ஆ, ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை. இது சரியானது. எப்படின்னு பார்த்தோம்னா கரைப்பொரு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கரை மோதி என்று பொருளாகும். அதாவது கரைப்பொரு அப்படின்னா கரையை மோதி என்று நம்ம சொல்லலாம். அதாவது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருகிறது. அதனால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை என்பது சரியானது. அடுத்தது ஆப்ஷன் பி, எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை. இதுவும் சரியானதாகும். எப்படின்னு பார்த்தோம்னா கோடுனா கொம்பு, எருத்துக்கோடுனா எருதது கொம்பு. அதாவது ஆறாம் வேற்றுமையின் உருவம் என்னன்னு பார்த்தோம்னா அது. அப்போ எருத்துக்கோடு, எருதது கோடு என்று நாம் பொருள் கொள்ளலாம். இந்த அது என்பது தொக்கி வந்துள்ளது. அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை என்பது சரியானது. அடுத்தது மலர்கன்னி. கன்னி என்றால் மாலை. அதாவது இதை எப்படி பொருள் கொள்ளலாம்னு பார்த்தோம்னா மலரால் தொடுக்கப்பட்ட மாலை என்று பொருள் கொள்ளலாம். அதாவது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. அதாவது உருவும் பயனும் உடன் தொக்கி வந்துள்ளது. அதாவது மலர் ஆள் தொடுக்கப்பட்ட, இது மறைந்து வந்துள்ளதால் இதுவும் சரியானது. இந்த அதிர்குறல் என்பது வினைத்தொகை. இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி சரியான விடை. 38வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி என்று கூறியவர் யார்? தந்தை பெரியாரா, பாரதியாரா, பாரதிதாசனா, அறிஞர் அண்ணாவா? ஆன்சர் ஆப்ஷன் டி, அறிஞர் அண்ணாவா ஆகும். நண்பர்களே, அறிஞர் அண்ணா ஏன் எப்படி கூறினார்னு பார்த்தோம்னா அதாவது வடநாட்டவர்கள் ராவணனை திராவிடன் என்று கூறுகிறார்கள். நம்முடைய அண்ணா திராவிட அரசியலை செய்ததால் ராவணனை போற்றி புகழ்ந்துள்ளார். அதே மாதிரி திராவிடர்களை கொச்சைப்படுத்தவே ராவணனுக்கு வில்லன் வேடம் கொடுத்ததாகவும் நம்முடைய திராவிட அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்துவார்கள். நண்பர்கள், நான் கூறிய இந்த தகவல் புத்தகத்தில் இல்லை என்றாலும் இது வரலாற்றில் நடந்த உண்மையாகும். 39வது கேள்வி, கோர்வை என்பதன் வேர்ச்சொல் என்ன? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளை பொருளில் வரும் அப்படின்னா. அப்போ கோர்வை என்பதன் வேர்ச்சொல் கோரா, கோவா, கோவையா, கோரா. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோ ஆகும். நம்ம கோர்வை அப்படிங்கிறதுனால கோர் வேர்ச்சொல்லாக வரும்னு பார்த்தோம்னா இல்லைங்க. அதே மாதிரி கோவை தவறானது, கோரு என்பதும் தவறானது. அதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோ ஆகும். 40வது கேள்வி, ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? நண்பர்களே, இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி ராமகாதையிலும் எத்தனை காண்டங்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள். 41வது கேள்வி, ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000, 3100, 3200, 3300? ஆன்சர் ஆப்ஷன் பி நண்பர்களே, 3100 பாடல்களை கொண்டது. நண்பர்களே, 40வது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ராவண காவியம் 5 காண்டங்களை உடையது. என்னென்ன காண்டங்கள்னு பார்த்தோம்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக் காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் ஆகும். 42வது கேள்வி,
தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? 15 நாட்களா, 20 நாட்களா, 25 நாட்களா, 30 நாட்களா? ஆன்சரை 25 நாட்கள். அதாவது தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதி முடித்திருக்கிறார். கேள்வி இப்படியும் கேட்கப்படலாம். யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதி முடித்தார்னு கேட்டாங்கன்னா நம்ம தந்தை பெரியார்னு ஞாபகம் வச்சுக்கணும். 43வது கேள்வி, ராவண காவியம் என்னும் தனித்தமிழ் காப்பியத்தை இயற்றியவர் யார்? நண்பர்களே, ஆப்ஷன் ஏ குழந்தை கவிஞரா அல்லது அறிஞர் அண்ணாவா வேற ராமலிங்கனாரா? நண்பர்களே, ஆன்சர் ஆப்ஷன் டி புலவர் குழந்தை. குழந்தை கவிஞர் அல்ல நண்பர்களே, ஆன்சர் ஆப்ஷன் டி புலவர் குழந்தை. குழந்தை கவிஞர் எனப்படுபவர் அழ வள்ளியப்ப ஆவார். 44வது கேள்வி, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருப்பாவை, திருவெம்பாவை, நாச்சியார் திருமொழி, பெரிய திருமொழி. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி ஆகும். இந்த கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு வந்துட்டாலே நாச்சியார் திருமொழி தாங்க. அதாவது மதுசூதன் அப்படின்னா கண்ணன் அர்த்தம். இந்த கண்ணன் மீது ஆண்டாள் காதல் கொள்கிறாள். தனது காதல் பற்றி தோழியிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. 45வது கேள்வி, சதிர் பொருள் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நடனம் ஆகும். இந்த சதிர் என்னும் சொல் நாச்சியார் திருமொழியில் வரும் ஒரு சொல்லாகும். 46வது கேள்வி, முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக. இது 2ஆம் வேற்றுமை தொகையை, 3ஆம் வேற்றுமை தொகையை, 4ஆமா, 5ஆமா, 6ஆமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நண்பர்களே, 2ஆம் வேற்றுமை தொகையாகும். அதாவது தாமம் என்றால் மாலை, முத்துடை தாமம்னா முத்தை உடைய மாலை. இந்த ஐ என்னும் உருபு மறைந்து வந்துடுது. அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகையாகும். 47வது கேள்வி, 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? நண்பர்களே, ஆழ்வார்கள் என்பவர்கள் வைணவ சமய தலைவர்கள் என்று கூறலாம். இவர்கள் திருமாலை வழிபடுவார்கள். இவர்கள் பெண் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஒரே ஒருவர் தான். யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டாள் மட்டும்தான். 48வது கேள்வி, நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 143 பாடல்களை கொண்டது. நண்பர்களே, நாச்சியார் திருமொழி கண்ணன் மீது காதல் கொண்டதால் பாடப்பட்ட பாடலாகும். நம்ம காதல்னாலே நம்ம ஒரு பொதுவான ஒரு எண்ணை சொல்லுவோம், என்னன்னா 143. அப்போ நாச்சியார் திருமொழி அப்படின்னா கண்ணன் மீது காதல் கொண்ட ஒரு நூல். இதில் எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னா 143 பாடல்கள். ஐ லவ் யூனா 143, 143 பாடல்கள் ஆகும். 49வது கேள்வி, புலவர் குழந்தை இயற்றிய நூல்களில் சேராதது எது? அதாவது இவர் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. யாப்பதிகாரம், தொடையதிகாரம், ராவண காவியம் எல்லாம் புலவர் குழந்தை இயற்றிய நூல்கள். இவர் இயற்றாத நூல்கள் ஆப்ஷன் ஏ ராமகாதையாகும். ராமகாதை இயற்றியது யாருன்னு பார்த்தோம்னா தமிழில் கம்பரும், வடமொழியில் வால்மீகியும் கம்பராமாயணத்தை இயற்றியிருப்பார்கள். ராமகாதை அப்படின்னா கம்பராமாயணம் என்று அர்த்தம். 50வது கேள்வி, ஆண்டாளை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடு. இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இது சரியானது. 12 ஆழ்வார்களில் ஒருவர். இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியை இயற்றியுள்ளார். இதுவும் சரியானது. 63 நாயன்மார்களில் ஒருவர். இது தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி 63 நாயன்மார்களில் ஒருவர் தவறானது. சைவ சமயத்தின் சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள் என்று கூறுவார்கள், அதாவது பக்தி இலக்கிய காலத்தில். 51வது கேள்வி, சிறுகதைகளையும் ஆசிரியர்களையும் பொறுத்துக. அன்பளிப்பு, சிவபரிக்ஷா, முதலில் இரவு வரும், அப்பாவின் சிநேகிதர். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. அதாவது அன்பளிப்பு என்னும் சிறுகதையை இயற்றியது கு அழகிரிசாமி. இதை அன்பளிப்பு, அழகிரிசாமி இரண்டிலும் முதல் எழுத்து ஆ வருகிறது. இதை தொடர்புபடுத்தி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சிவபரிக்ஷா தி ஜானகிராமன். அடுத்தது முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதை ஆதவனுடையது. அதாவது இரவுக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தோம்னா சூரியன் வரும். சூரியனுடைய மற்றொரு பெயர் ஆதவன். அப்போ முதலில் இரவு வரும்னா ஆதவன்னு நம்ம இதை தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இரண்டிலுமே முதல் எழுத்து ஆ வருகிறது. இதை தொடர்புபடுத்தி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அப்பாவின் சிநேகிதர் யாருன்னு பார்த்தோம்னா அசோகமித்திரன். அவ்வளோதான். நம்ம பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி என்னும் சிறுகதை சிவபரிக்ஷா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 52வது கேள்வி, சிறுகதைகளையும் ஆசிரியர்களையும் பொறுத்துக்க. நண்பர்களே, இந்த சிறுகதைகள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதைகள் ஆகும். அதனால் அசதி பார்க்காம படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. அதாவது சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை
தி ஜானகிராமன் எழுதியது. இந்த சிறுகதை தொகுப்பிற்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அதே மாதிரி மின்சாரப்பூ என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக மேலாண்மை பொன்னுசாமி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். இந்த மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, மின் பொன் இதை தொடர்புபடுத்தி நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். நாஞ்சில் அப்படின்னா நாஞ்சில் நாடு அப்படின்னா கன்னியாகுமரியை தாங்க குறிக்கும். இவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். கன்னியாகுமரியில் பார்த்தோம்னா பொதுவாகவே பூக்கள் அதிகமாக விளையும். அப்போ சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் இதை தொடர்புபடுத்தி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு சிறு இசை வண்ணதாசன். அதாவது 2016ஆம் ஆண்டு இந்த சிறுகதை தொகுப்பிற்காக வண்ணதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். 53வது கேள்வி. நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி. சிறுகதைகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? கு. அழகிரிசாமியா, தி. ஜானகிராமனா, ஆதவனா, அசோகமித்திரனா? நண்பர்களே, பாடப்புத்தகத்தில் வந்து தி. ஜானகிராமனுடைய செய்தி என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ளதால் அவர்தான் சிறுகதைகளுக்காக முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் என்று நாம் கொள்ளக்கூடாது. அப்படி முதல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா, சிறுகதைகளுக்காக ஆப்ஷன் ஏ கு. அழகிரிசாமி ஆகும். இவர் வந்து 1970ஆம் ஆண்டு அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். 1970க்கு முன்னர் சிறுகதைகளுக்காக யாருமே வந்து தமிழ் எழுத்தாளர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கவில்லை. 54வது கேள்வி. வண்ணதாசன் ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இதற்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி 2016ஆம் ஆண்டு. நண்பர்களே, எந்தெந்த ஆண்டு சிறுகதைகள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கின்றன என்ற பட்டியலை வந்து புத்தகத்திலேருந்து நான் கொடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. 55வது கேள்வி. சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாடப்படும் பொருள் பற்றியது என்ற கூற்று யாருடையது? தி. ஜானகிராமனா, புதுமை பித்தனா, சுந்தர ராமசாமியா, பி.எஸ். ராமையாவா? இது யார் கூறியதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி புதுமை பித்தன் ஆகும். நண்பர்களே, புதுமை பித்தன் வந்து சிறுகதை மன்னன் என்றும் கூறுவர். தமிழ் மொழியில் சிறுகதையை வளர்த்து விட்டவரும் இவர்தான் என்றும் சொல்லலாம். 56வது கேள்வி. சிறுகதை பின்னலில் எத்தனை பகுதிகள் உண்டென புதுமை பித்தன் கூறுகிறார்? ஒரு பகுதியா, 2 பகுதியா, 3 பகுதிகளா, 4 பகுதிகளா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 பகுதிகள். நண்பர்களே, சிறுகதை பின்னலில் வந்து ஆரம்பம், மத்திய பகுதி, அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்று 3 பகுதிகள் இருப்பதாக புதுமை பித்தன் வந்து கூறியிருக்கிறார். 57வது கேள்வி. எந்த சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்று புதுமை பித்தன் கூறியிருக்கிறார்? இந்திய சிறுகதைகளில், தமிழக சிறுகதைகளில், அமெரிக்க சிறுகதைகளில், ஸ்பானிய சிறுகதைகளில்? ஆன்சர் வந்து அமெரிக்க சிறுகதைகளில். அதாவது அவருடைய காலத்தில் வந்து இந்த அமெரிக்க சிறுகதைகளில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கதையின் நடுப்பகுதியில் ஆரம்பித்து அந்த கதையின் போக்கிலேயே போகி அந்த நடுப்பகுதியிலேயே கதை முடிவதாக இருக்கும். அதற்கு வந்து ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது சில சிறுகதைகள் வந்து அவ்வாறு இருக்கும். அதைத்தான் வந்து புதுமை பித்தன் வந்து பதிவு செய்திருக்கிறார். 58வது கேள்வி. தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுதேசமித்திரன் ஆகும். இந்த வார இதழில் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இவர் ஏன் ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் ஏன் எழுதணும்? ஏன் வேறு தலைப்பு வச்சிருக்கலாம்ல? ஏன்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே முதலில் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான். அதனால தான் இவர் ஜப்பான் பயண அனுபவங்கள் வந்து உதயசூரியன் என்னும் தலைப்பில் வந்து வச்சிருக்கிறாரு. 59வது கேள்வி. தி. ஜானகிராமன் அவர்கள் ரோம், செக்கோஸ்லேவியா பயண அனுபவங்களை எந்த பெயரில் நூலாக வெளியிட்டார்? உதயசூரியனா, கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாழி காவிரியா, அடுத்த வீடு 50 மைலா? ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி கருங்கடலும் கலைக்கடலும். அதாவது ரோம், செக்கோஸ்லேவியா அப்படின்னாலே கருங்கடலும் கலைக்கடலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் வந்து கருங்கடல் என்னும் கடல் இருக்குது. அதனால தான் வந்து இவர் இந்த தலைப்பை இட்டிருக்கிறார். 60வது கேள்வி. தி. ஜானகிராமனை பற்றிய தவறான செய்தியை தேர்ந்தெடு. தவறான செய்தி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. அதாவது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ் கதையுலகம் மரபு மையமானதற்கு இவ்வளவு பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் என்பது தவறானது. அதாவது மரபு மையமானதற்கல்ல, நவீன மையமானதற்கு இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. இவர் வந்து ஆப்ஷன் ஏ வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர். நம்ம வந்து இசை அறிவு என்னும் குறிப்பை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஆப்ஷன் டி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஆப்ஷன் சி வந்து நாவல்களையும் நாடகங்களையும் படைத்துள்ளார்.
61வது கேள்வி, தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகளில் சேராதவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா கு. அழகிரிசாமி ஆகும். இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியை சுற்றியுள்ள அந்த பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் கி. ராஜநாராயணமும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். தி. ஜானகிராமன், மௌனி, உ.வே. சாமிநாத ஐயர் முதலானவர் வந்து தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். 62வது கேள்வி, இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. எந்த கருவின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நாகஸ்வரம், அதாவது நாதஸ்வரம் ஆகும். இந்த கருவி வந்து சுமார் 13ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த குறிப்பில் எந்த ஒரு வரலாற்று குறிப்பிலும் இந்த கருவியை பற்றி குறிப்புகள் காணப்படவில்லை. அதனால் வந்து இந்த நாகஸ்வரம் வந்து வெறும் 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 63வது கேள்வி, சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னா கிபி 1200லிருந்து கிபி 1300 வரையிலான காலகட்டம் தான் 13ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்த சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் வந்து இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகளை வந்து கொடுக்குது. இந்த நூலில் வந்து நாதஸ்வரம், அதாவது நாகஸ்வரம் பற்றியதான குறிப்பு வந்து இல்லை. அதாவது 13ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட இந்த நூல்லையே இல்லைன்னா பிற்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த நாகஸ்வரம் அல்லது நாதஸ்வரம் வந்து தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 64வது கேள்வி, நாகஸ்வரத்தை பற்றியதான தவறான கூற்றினை தேர்ந்தெடு. தவறான கூற்று எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நாதஸ்வரம் என்ற பெயரை சரியானது. இது தவறுங்க. நாகசுரம் என்ற பெயர் தான் சரியானது. மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. அதாவது ஆப்ஷன் ஏ 13ஆம் நூற்றாண்டு வரையில் எந்த பதிவுகளிலும் இந்த கருவியை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. இது சரியானது. நாகசுரம் ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா பழைய ஆச்சா மரங்களில் இருந்தால் இந்த நாகசுரம் கருவி செய்யப்படுகிறது. ஆப்ஷன் டி வந்து இதன் மேல் பகுதியில் சீவாளி என்னும் கருவி பொருத்தப்படுகிறது. இதுவும் சரியானது. 65வது கேள்வி, எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிங்க 4 வகைப்படும். எப்படின்னு பார்த்தோம்னா உயிரீட்டு சொல், அதாவது அழகு அப்படிங்களா. இது அழகு வந்து கடைசி எழுத்து என்ன கு, இது வந்து இக்கு ப்ளஸ் உ அப்படின்னு வருதுங்களா. அப்போ கடைசி எழுத்து வந்து உ, அதனால் உயிரீட்டு சொல். இரண்டாவது வந்து மெய்யீட்டு சொல். உதாரணத்திற்கு குடம், கடைசி எழுத்து வந்து எம், இது வந்து மெய்யீட்டு சொல். அதாவது அந்த 4 வகை சொற்கள் என்னென்னு பார்த்தோம்னா உயிரீட்டு சொல், மெய்யீட்டு சொல், உயிர் முதல் சொல், மெய் முதல் சொல். உயிர் முதல் சொல்லுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அழகு. இது உயிர் முதல் எதுன்னா ஆ வந்து உயிரெழுத்தாக இருக்குது, இது வந்து முதல் எழுத்தாக வருகிறது. அதே மாதிரி மெய் முதல் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா மண். இந்த மா அப்படிங்கிறது பிரித்தோம்னா இம் கூட்டல் ஆணு வரும். அதனால் வந்து இது மெய் முதல் சொல்லாகும். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும் ஆகும். 66வது கேள்வி, மண்குடம் என்பது எவ்வகை புணர்ச்சி? உயிரேற்று புணர்ச்சியா, மெய்யீற்று புணர்ச்சியா, உயிர் முதல் புணர்ச்சியா, மெய் முதல் புணர்ச்சியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிஏ சொல்லாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இது மெய்யீற்று புணர்ச்சி. எப்படின்னா மண் அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து வந்து இன், இது வந்து மெய் எழுத்தாக உள்ளது. அதே மாதிரி நண்பர்களே இது வந்து மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது வறுமொழியில் வந்து முதல் எழுத்து குடம், இதை வந்து இக்கு கூட்டல் உ என்று சொல்லலாம். அப்போ வந்து இதை வந்து மெய்யீற்று புணர்ச்சி என்றும் சொல்லலாம், மெய் முதல் புணர்ச்சி என்றும் சொல்லலாம். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் குழப்பமான கேள்வி தான். மற்றொரு வகையில் பார்த்தோம்னா இதற்கான விடை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோம்னா மண் கூட்டல் குடம் இரண்டையும் கூட்டினா மண் குடம் என்று இயல்பாக புணர்கிறது. அதனால் வந்து இது இயல்பு புணர்ச்சி என்றும் கூறலாம். நிலைமொழியை வைத்து இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி மெய்யீற்று புணர்ச்சி தான் வரும். நண்பர்களே இந்த கேள்வியும் சரி ஆப்ஷன்களும் சரி தவறானது தான். இதை குழப்பிக்கொள்ளாமல் நம்ம அடுத்த கேள்விக்கு சென்று விடுவோம். 67வது கேள்வி, ஆளிலை என்பது எவ்வகை புணர்ச்சி? உயிர்முன் உயிரா, உயிர்முன் மெய்யா, மெய்முன் உயிரா, மெய்முன் மெய்யா? ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி மெய்முன் உயிர். எப்படின்னு பார்த்தோம்னா ஆளிலை வந்து ஆள் கூட்டல் இலை என்று பிரிக்கலாம். இதை ஆள் இந்த இல்லம் ஈயும் சேரும்போது லீ என்று மாறுகிறது. அதனால் வந்து இல் கூட்டல் ஈ, அதாவது மெய்முன் உயிர். ஆப்ஷன் சி சரியான விடை. 68வது கேள்வி, புணர்ச்சியில் நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகைப்படுத்தலாம்? என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 வகைப்படுத்தலாம். அதாவது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னு பார்த்தோம்னா இயல்பாக புணர்றது. எப்படின்னு பார்த்தோம்னா மண் குடம், இதை வந்து சேர்த்துனோம்னா மண் குடம்னு இயல்பாக தெரியுது. விகார புணர்ச்சி அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல், இது ஏதோ ஒன்று விகாரமாக மாறும். 69வது கேள்வி, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, புணர்ச்சி வந்து 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றலுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தோம்னா கல்லூரி, சாலை.
இது 2 கூட்டினோம்னா கல்லூரி சாலை என்று புணரும். இதில் வந்து இச் என்னும் எழுத்து வந்து தோன்றி இருக்கிறது. இது தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு. திரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா பல் கூட்டல் பசை. இதை இரண்டையும் கூட்டினோம்னா பற்பசை என்று புணர்கிறது. அதாவது இல்லானது இற்றாக தெரிகிறது. இது திரிதலுக்கு எடுத்துக்காட்டு. கெடுதலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா புறம் கூட்டல் 400. இதை இரண்டையும் கூட்டினோம்னா புறநானூறு என்று மாறுகிறது. அதாவது இம் வந்து கெட்டு மறைந்து விடுகிறது. அதனால் இது கெடுதல் புணர்ச்சிக்கு உதாரணம். 70வது கேள்வி, கற்சிலை இச்சொல் எவ்வகை புணர்ச்சியால் புணர்ந்தது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திரிதலுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா கல் கூட்டல் சிலை, இதை இரண்டையும் கூட்டினோம்னா கற்சிலை என்று தெரிகிறது. அதாவது இல்லானது இற்றாக திரிந்து விடுகிறது. அதனால் வந்து இது திரிதல் விகார புணர்ச்சியாகும். 71வது கேள்வி, நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களுடைய சொற்கள் வந்து புணர்வில் தோன்றும் உடம்படும் மெய் எது? ஆப்ஷன் ஏ ஈவா, ஆப்ஷன் பி இவ்வா, ஆப்ஷன் சி ஈ மற்றும் இவ்வா, ஆப்ஷன் டி உடம்படுமை தோன்றாதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிங்க, ஈ மற்றும் இவ்வுங்க. அதாவது ஏகாரம் வந்தால் உடம்படுமை வந்து ஈ மற்றும் இவ் இரண்டும் வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சே கூட்டல் அடி, இதை இரண்டையும் கூட்டால் நம்ம சேயடி என்றும் கூறலாம். அதே மாதிரி சேவடி என்றும் கூறலாம். 72வது கேள்வி, இ ஐ வழி எவ்வும் யானை உயிர் வழி வவ்வும் ஏமுன் வெறுமையும் உயிர்வரின் உடம்புடுமை என்ன என்றாகும் என்று புணர்ச்சி விதியை கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நன்னூலுங்க. அதாவது அகத்தியமோ தொல்காப்பியமோ புறப்பொருள் வெண்பாமாலையோ இல்லை. இந்த புணர்ச்சி விதியை கூறும் நூல் வந்து நன்னூல். இது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது நிலைமொழியில் இ மற்றும் ஐ வரும்போது உடம்புடுமையாக யா வரும், அதாவது ஈ வரும். அதே மாதிரி இ ஐ தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்து நிலைமொழி ஈற்றில் வரும்போது வருமொழி வந்து இவ்வு வரும். ஏ முன் இவ்விருமையும், அதாவது நிலைமொழியில் ஈற்றில் வந்து ஏ வந்தால் உடம்புடுமையாக ஈ மற்றும் இவ் இரண்டும் வரும் என நன்னூல் கூறுகிறது. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி கேள்வி வந்து இனியும் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 73வது கேள்வி, குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6 வகைப்படுங்க. என்னென்னு பார்த்தோம்னா வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர் மற்றும் நிழல்தொடர் குற்றிய லுகரம் ஆகும். நண்பர்களே, இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குற்றிய லுகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. 74வது கேள்வி, மார்பு என்பது எவ்வகை குற்றிய லுகரம்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இடைத்தொடர் குற்றிய லுகரங்க. எப்படின்னு பார்த்தோம்னா மார்பு, அதாவது இருக்கு அடுத்தது வந்து பூ வந்திருக்கிறது. இந்த இரு வந்து இடையினை எழுத்தாகும். அதனால் இடையினை எழுத்துக்கு அடுத்தது வந்துள்ளதால் இது வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரமாகும். 75வது கேள்வி, புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது சில இடங்களில் ங ம ந என்ற மெல்லின எழுத்துக்கள் மிகும். இதற்கு பெயர் என்ன? வழிமிகுதலா, மெய்மயக்கமா, கூடுதலா, சேர்தலா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெய்மயக்கங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது சில இடங்களில் காசா தாபா என்னும் எழுத்துக்கள் மிகுந்தால் அதை வந்து வழிமிகுதல் என்கிறோம். அதாவது வல்லின மிகுதலை வந்து வழிமிகுதல் என்கிறோம். அதே மாதிரி இந்த ங மா நா என்ற மெல்லின எழுத்துக்கள் மிகுந்தால் அது வந்து மெய்மயக்கம் அப்படின்னு கூறுறோம். அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து வெளிப்படையாக மிகுந்து வராமல் இது வந்து மயங்கி வருகிறது. அதனால் வந்து இது வந்து மெய் மயக்கம் என்று கூறுகிறோம். இந்த சொல்லியே பார்த்தோம்னா இம் என்னும் எழுத்து வந்து மயங்கி தான் உச்சரிக்கப்படுகிறது. அதாவது மெய் மயக்கம் என்று கூறுகிறோம். 76வது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி பார்த்தோம்னா பூ பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். அதாவது பூக்கொடி பூங்கொடி என்றும் கூறலாம். அதாவது பூக்குட்டல் கொடி பூக்கொடி என்றும் பூங்கொடி என்றும் கூறலாம். ஆப்ஷன் சி பார்த்தோம்னா புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். அதாவது புலி கூட்டல் காய் புலிக்காய். அதே மாதிரி புலி கூட்டல் காய் வந்து புளிங்காய் என்றும் கூறலாம், புளிஞ்சோறும் என்றும் கூறலாம். இதுவும் சரி, ஆப்ஷன் டியும் சரி. இப்போ பி பார்த்தோம்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெல்லினம் மிகும். அதாவது உதாரணத்திற்கு வேய் கூட்டல் குழல், இதில் வேய் அப்படிங்கிறதுல ஈ வருது பார்த்தீங்களா. இரண்டையும் சேர்த்தோம்னா நம்ம வந்து வேயுங்குழல் என்று கூறலாம். அதாவது இதில் இக்கு என்று மிகாமல் இங்கு வந்து மிகுந்திருக்கிறது. அதாவது அவ்வாறு மிகுந்ததால் வந்து இதை வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் என்கிறார்கள். அதாவது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யாரான முன்னர் மெல்லினம் மிகும். இதுவும் சரி. ஆப்ஷன் ஏ வந்து யகர ஈற்று சொற்கள் முன் வல்லினம் மிகும். இது தவறானதுங்க. இந்த ஆன்சருக்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ ஆகும்.
சரியான கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, செய் நன்றி, மெய் ஞானம், மெய் மயக்கம் என்றெல்லாம் கூறுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் தான் மிகும். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. 77வது கேள்வி, மரபு பிழையை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் வந்து பழம் சாப்பிட்டனர் என்பது தவறானது. இதை எப்படி கூறலாம் பார்த்தோம்னா, பழம் தின்றது என்ற கூற்று தான் சரியானது. ஒரு நிகழ்ச்சியை விளக்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்துகிறோம். அதுதாங்க மரபு அப்படிங்கிறது. உதாரணத்திற்கு குயில் கூவும், நம்ம குயில் கத்தும்னு சொல்கிறதில்ல, அது தப்பு. குயில் கூவும் தான் சரியானது. மயில் அகவும், புலி உருமும், சிங்கம் முழங்கும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும் என்பதுதான் சரியானது. அதே மாதிரி பால் பருகினார், தண்ணீர் குடித்தார் என்பதுதான் சரியானது. 78வது கேள்வி, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் எதை போன்றதென வள்ளுவர் கூறுகிறார். நம்ம திருக்குறள் நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லதுங்க. இன்பமா செல்வமா துன்பமா நோயா, எதுன்னு பார்த்தோம்னா நோய் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது சொன்னாமல் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் நோய் போன்றதென வள்ளுவர் கூறுகிறார். இதற்கான குறள் என்னன்னு பார்த்தோம்னா, ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போமளவும் ஓர் நோய் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது இது எப்படி விளக்கலான்னு பார்த்தோம்னா, இவன் சொல்லியும் செய்ய மாட்டேங்கிறான், தன்னாகவும் செய்ய மாட்டேங்கிறான், இவன் ஒரு நோய் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 79வது கேள்வி, மிகவும் மோசமான துன்பம் என எதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது மிகவும் மோசமான துன்பம் எதுன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி மனக்கசப்பு தாங்க. இதற்கான குறள் என்னன்னு பார்த்தோம்னா, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். அதாவது இகல் என்றால் மனக்கசப்புங்க. அதாவது துன்பத்துள் துன்பம் மனக்கசப்பு மறைந்தால் இன்பத்தில் மிகச்சிறந்த இன்பத்தை பெறலாம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 80வது கேள்வி, சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் எத்தனை? நண்பர்களே, இவ்வாறும் எந்த குறிப்பும் இல்லாமல் மொட்டையாக கேள்வியை கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதாவது தமிழை பொறுத்தளவு நம்ம திருக்குறள் படிச்சிருந்தோம்னா இந்த கேள்விக்கு விடை அளிச்சிடலாம். சான்றாண்மை தாங்கும் தூண்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 5. அது என்னென்னு பார்த்தோம்னா, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையீடு, 5 சால் ஊன்றிய தூண் என்று சான்றாண்மையை தாங்கும் தூண்களாக 5 தூண்களை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இதில் நான் அப்படின்னா நாணம் என்று அர்த்தம். அதாவது தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு நம்ம நாணப்பட வேண்டும், நாண வேண்டும் என்று இது கூறுகிறது. ஒப்புரவு அப்படிங்கிறத சமத்துவ எண்ணம், பிறருக்கு உதவுதல் என்றும் கூறலாம். அதே மாதிரி கண்ணோட்டம் அப்படிங்கிறது இரக்கத்தை கூறலாம். வாய்மை என்பது உண்மையை குறிக்கிறது. அதாவது அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இவை 5ம் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாகும். 81வது கேள்வி, சான்றோருக்கு மாற்றாரை மாற்றும் படை எது? அதாவது மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னா பகைவரையும் நட்பாக்கும் கருவி. படை அப்படின்னா கருவி என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். மாற்றார்னா பகைவர். என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். அதாவது பணிவுடன் நடத்தல் தாங்க சான்றோருக்கு எதிரியும் நட்பாக்கும் கருவியாகும். அந்த பணிவு தான் நட்பாக்கும் கருவியாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அது என்ன குறள்னு பார்த்தோம்னா, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர், மாற்றாரை மாற்றும் படை. இதுதாங்க. 82வது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி இது. ஓமையணியை, எடுத்துக்காட்டு ஓமையணி, உருவகணிய, ஏகதேச உருவகணியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏகதேச உருவகணிங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அதாவது சான்றாண்மையை கடலுடன் உருவப்படுத்துகிறார். அதாவது சான்றாண்மை கடல் என உருவப்படுத்துகிறார் வள்ளுவர். ஆனால் ஊழியை உருவகப்படுத்தவில்லை, ஆழியைத்தான் உருவகப்படுத்தியிருக்கிறார். ஏதாவது இரு பொருளை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்தினால் அது ஏகதேச உருவகணியாகும். 83வது கேள்வி, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் எது அவனை விட்டு விலகும்? அன்பா, செல்வமா, அறமா, உறவினர்களா? எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அறமாகும். இதற்கான குறள் என்னன்னு பார்த்தோம்னா, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அதாவது தான் செய்யும் பழி பாவச் செயல்களால் பிறர் அதனால் வெட்கப்படுறாங்க அப்படின்னா அறம் அவனை விட்டு வெட்கப்பட்டு விலகும் என்று இந்த குறள் கூறுகிறது. 84வது மற்றும் கடைசி கேள்வி, உழுவார் உலகத்தார்க்கு ஆணை அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஏகதேச உருவகணிங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் உழவு தொழில் செய்பவர் தான் ஆணையை போன்று உள்ளார் என்று வள்ளுவர் இந்த குறளில் கூறுகிறார். அதாவது உழவரை ஆணை என்று உருவகப்படுத்தியிருக்கிறார், ஆனால் மற்ற தொழில் செய்பவரை உருவகப்படுத்தவில்லை.
அதாவது ஏதாவது இரு பொருட்களை கொடுத்து அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தினால் அது வந்து ஏகதேச உருவக அணியாகும். அப்போ 84க்கு வந்து ஆப்ஷன் டி சரியான விடை. நண்பர்களே, நம்ம சேனலில் வெளிவர கேள்வி பதில் வீடியோக்கள் வந்து மிகச்சிறப்பான தரமான முறையில் கேள்விகள் வந்து எடுக்கப்படுகின்றன. நம்ம சேனலில் வெளிவர வீடியோக்களை பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க இது கட்டாயம் உதவும். அதனால் ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள், பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.